ஹே காய்ஸ், நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து தூங்கிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அவன் தூங்க மட்டும் இல்லை, ரொம்ப மோசமான ஒரு கெட்ட கனவு வந்துட்டு கண்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. டக்குன்னு எந்திரிச்சிடறான். இவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான். இவனோட பொண்ணு வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு ஒரு பொண்ணும் இருக்குது. இப்போது இவங்க ரெண்டு பேரும் சீரியல் பார்த்துட்டே வந்துட்டு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா வந்துட்டு நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டு இந்த சீரியலில் இருப்பான். அந்த சீரியல்லையும் ஒரு ஹீரோயினாக நடிச்சிட்டு இருப்பா. அவளை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அவள் ஒன்றும் ரொம்ப அழகெல்லாம் கிடையாது, அவள் கண்ணு மட்டும்தான் முட்டையாக இருக்குது, மிச்சப்படி அவள் ரொம்ப கேவலமாக தான் இருக்கா, அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் ரொம்பவே வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃபேன். இந்த மாதிரி பேசுகிறத பார்த்து அவள் ரொம்ப டென்ஷனாகி அப்படியே குமுறிக்கிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவ தாங்க ஹீரோயின். இவெல்லாம் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ஒருத்தன் வந்திருப்பான். அவங்ககிட்ட வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு கெத்து காட்டிகிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மாவை பற்றிலாம் தேவையில்லாமல் கேட்டுக்கிட்டு இருப்பான். பாரு, உங்கள் அம்மா தேவையில்லாமல் இந்த மாதிரி வீடியோலாம் போட்டுட்ருக்காங்க, நீ அவங்களை கவனிச்சிக்கிறது இல்லைன்னு, நீ ரொம்ப சீன் போடுற, அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது பாருங்க, அவங்க நல்லா தான் வந்துட்டு ஸ்டோர்லாம் வாங்கி மேக்கப்லாம் போட்டு வீடியோ போட்டுட்ருக்காங்க, எதுக்கு தேவையில்லாமல் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோவோட பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் ரொம்பவே சோகமாக இருக்கா. இவங்க வந்து அவங்கள பற்றி தேவையில்லாமல் பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்குற அந்த பாட்டிலில் இருக்க தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒன்று இருந்துட்டு அதில் நம்ம ஹீரோனோட ஃபோட்டோ போட்டிருக்கு, உனக்கு வேண்டாமா நானே குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும்போது இல்லை நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிச்சிக்கிட்டு இருப்பா. இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் தான் ரொம்பவே வந்துட்டு ஹீரோயின் மேலே பைத்தியமாக இருப்பாள். நம்ம ஹீரோட பொண்ணுக்கு வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு ஹீரோயினை பார்க்கணுன்னு ஆசை. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா இந்த மாதிரி நிறைய நைட்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஒரு டாக்ஸி டிரைவராகவும் இருப்பான். இவன் வந்துட்டு முன்னாடி ஒரு லாயராக இருந்து அதுலேருந்து வெளியே வந்திருப்பான். அதனால் லாயர்ஸ்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ரொம்பவே ஆசையாக இருக்கும். சே, நானும் இப்படி தானே இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமாக போய்கிட்டு இருக்கான். நிறைய வந்துட்டு பாட்காஸ்ட்லாம் வந்துட்டு கேட்டுட்டு அவனும் போய்கிட்டு இருக்கான்னு பாருங்களேன். அப்போது ஒரு நியூஸில் வந்துட்டு நம்ம ஹீரோயின் பண்ணதான் வந்துட்டு போட்டிருக்காங்க. கிளின்னு கிழிச்சிட்ருக்காங்க நம்ம ஹீரோயினை நம்ம ஹீரோக்கு முதல்லையே தெரியும். இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு ஸ்கூலில் தான் ஒரே ஸ்கூலில் தான் படிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸும் கூட. இங்கே நம்ம ஹீரோயின் இந்த பேட் கமெண்ட்ஸ்லாம் படித்து பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி உண்மையான ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு கண்டுக்காமல் இவனுங்களாம் நம்மளை திட்டத்தான் போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு ரொம்பவே சோகமாக இருக்கா. அப்போது நம்ம ஹீரோயினோட சிஇஓ இருக்கா இல்லையா, அவள் சொல்கிறா, உன்னை யார் இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னா, நீ ரூடாக நடந்துக்கிற, நீ எதுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் படிச்சுக்கிட்டு இருக்க தேவையில்லாமல் அப்படின்னு திட்டும்போது நான் என்ன பண்ணுறது, இது கூட பண்ண முடியாதா, ரொம்ப தான் டார்ச்சர் பண்ணுறாங்க, என்ன வேறு ஏதாவது வந்துட்டு நாடகம் தான் சொல்லுங்கள், நான் நடிக்க போகிறேன், என்னெல்லாம் வந்துட்டு இப்படி சும்மா உட்கார முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இப்போ நீ பண்ண விஷயத்துக்கு உனக்கு ட்ராமா வேறு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நீ ரெஸ்ட்டா, நீ இப்போ வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்லாம் சொல்கிறாங்க. இங்கே ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நான் வேலையை விட்டு வந்துட்டேன், நான் படிப்பு விட்டு வந்து உங்களை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லும்போது, ஓ நீ வேலையை விட்டு வந்துட்டியா, அப்போ உனக்கு வேலையெல்லாம் போகாதா, உனக்கு படிப்பு விட்டு வந்திருக்கேன், நீ ஃபெயில் ஆக மாட்டியா அப்படின்னு சொல்லி ரூடாக ரிப்ளை பண்ணி அனுப்புகிறேன். அதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் இவன் மேலே வந்துட்டு கடுப்பாகிறாங்க. நீ இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப ரூடாக இருக்க, கொஞ்சம் நார்மலாகவே வந்துட்டு ஃபேன்ஸ்ட்டை பிஹேவ் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் வந்துருக்கு, இது ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு அது பார்த்தோன்னே டென்ஷன் ஆகுது. வேண்டாம் கொண்டு போய் வச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுறா. இது 2-3 லெட்டர்லாம் கீழே விழுந்துருது. உடனே அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து பாருங்க, இவ வந்துட்டு லெட்டர்லாம் இப்படி தான் போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோவோட பொண்ணு இருந்துட்டு டேப்லெட்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிறா. உடனே நம்ம ஹீரோ சொல்கிறா, நீ சாப்பிட்டுக்கிட்டேன்னா உன்னோட ஒரு விஷயம் வந்து நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் சொன்னதுக்காக வந்துட்டு அவள் ஊசி இன்ஜெக்ஷன்லாம் போட்டுக்கிறான். இவனும் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சாப்பிட்றதுக்குலாம் கொடுக்க வரும்போது நம்ம ஹீரோவோட பொண்ணு வந்துட்டு கேட்குறா, நீங்கள் வந்துட்டு என்னோட ஒரு ஆசையை நிறைவேற்றுறேன்னு சொல்கிறீங்களே, நான் ஒரு லெட்டர் போடுறேன், அது எப்படியாவது கொண்டு போய் ஹீரோயின்ட்ட சேர்த்துருங்களேன் அப்படிங்கும்போது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வரான். அவன் வந்து அவங்க அம்மாவை பற்றி பேசும்போது அவன் வந்துட்டு பேசாத அப்படிங்கிற மாதிரி சிக்னல் கொடுத்து ஸ்டாப் பண்ணிடுறான். இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் போல். அவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவை பற்றி மென்ஷனும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி லெட்டரும் வந்துட்டு எழுதுறேன் ஹீரோயினுக்கு அப்படின்னு சொல்லும்போது சரி நீ எழுது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படா வந்துட்டு அவகிட்ட இருந்து ரிப்ளை வரும், இப்படி உங்கள் பொண்ணு வந்து எழுதி வச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் வந்துடும், நம்ம என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல, இவன் ரொம்பவே சீரியஸாக இருக்கா அவன் மேலே அப்படிங்கும்போது நம்ம ஹீரோவை பற்றியும் வந்துட்டு அவள் கொஞ்சம் கேவலமாக எழுதி வச்சிருப்பா. ரெண்டு பேரும் வந்துட்டு பார்க்க யங் வயசு மாதிரி இருக்காங்க, ஆனால் எங்கள் அப்பா தான் வந்துட்டு ரொம்ப கிழவனாட்டாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதி வச்சிருப்பா. என்னது அப்படி எழுதி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இல்லை நான் தாண்டா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு சண்டை போட்டுருக்காங்க. இந்த நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தான்ல, அவங்க அம்மாவும் அங்கே தான் வேலை செய்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா பார்க்க அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ப்ரொடியூசர் கூட மீட்டிங்க்கு வந்திருக்கா. இப்படி அவள் வந்திருக்கும்போது வந்துட்டு அவள் மூஞ்சி முன்னாடி நல்லா பேசிட்டு அவள் போனதுக்கப்புறமா ரொம்ப கேவலமாக பேசுவானுங்க. அதெல்லாமே நம்ம ஹீரோயின் வரக்கு முன்னாடி கேட்டிருப்பா. கேட்டுட்டு ஓ இந்த மாதிரிலாம் தான் நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க மூஞ்சி முன்னாடி கேட்டுட்ருவா. நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறீங்க, இது ஃப்ளாப் ஆனதுக்கு
இங்கே இந்த ஹீரோயின் கூட ப்ரொடியூசர்ஸ்லாம் இருக்கானு இல்லையா, இவனுங்களாம் வந்துட்டு கொஞ்சம் நார்மலாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும் நம்ம ஹீரோயின் முன்னாடி. ஆனால் அவங்க வரக்கு முன்னாடி அவங்கள பற்றி கேவலமாக பேசியிருப்பாங்க. இது எல்லாமே நம்ம ஹீரோயின் வரக்கு முன்னாடி கேட்டிருப்பா இல்லையா, ஃப்ளாப் ஆனதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறீங்களா? என்னடா ஒரு சாக்கு வைக்கலான்னு இருந்துட்டு கடைசியில் என்னோடய ஃபேன்ஸ் மீட்டிங்லாம் வச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறனால நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்துட்டு என்கிட்ட நடந்துக்கிறீங்க, இப்படிப்பட்ட ஒரு இதுவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சா அவள் போயிடுறான் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு. அப்படி போகும்போது அவள் ஹீல்ஸ் வேலை உடஞ்சி போயிடுது. ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க கண்டதையும் போட்டு அப்படின்ட்டு டென்ஷனாகி அதை தூக்கி வீசும்போது இவன் மேலே பட்டுரும். என்ன தைரியம் தான் என் மேலே நீ போடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சண்டைக்கு வரான். அப்படி சண்டைக்கு வரும்போது எல்லாரும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் தப்பிச்சு போகணுன்னு பார்க்குறேன், இருந்தாலும் அவனை விடவே மாட்டேங்கிறான் அவன். உடனே நம்ம ஹீரோயின் மூஞ்சில ஒரு லைட் அடிக்குது. என்னடா அதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறான். என்ட்ரி கொடுத்து வந்துட்டு கையறா அவன் மேலேருந்து அப்படிங்கிறான். என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துட்டு, என்ன புது செக்ரட்டரி மாற்றிட்டியா என்ன அப்படிங்கும்போது இவன் வந்துட்டு காரில் கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கான். கை எப்படி இருக்கு இப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியாத மாதிரியே கேட்குறான். உடனே அவர் வந்துட்டு எனக்கு ஒன்று தெரியாதுன்னு நினச்சியா அப்படின்னு அவன் சொல்லும்போது, சேச்சை நீ மறந்துருப்பேன்னு நினச்சேன், இருந்தாலும் வந்துட்டு எதுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டு அப்படிங்கும்போது, அதெல்லாம் வந்துட்டு மறக்க கிடையாது, எனக்கு ஒன்று ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணெல்லாம் இருக்குது அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ ஏன் வந்துட்டு இன்னும் மாறவே இல்லை அப்படியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் கொஞ்சம் ஜாலியான ஒரு கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ஷாக் ஆகுது, நம்ம ஹீரோவுக்கு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நானும் உன்னோட ட்ராமாஸ்லாம் பார்த்துருக்கேன், என் பொண்ணு கூட சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஓஹோ இது வேற நடக்குதா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பும்போது அவன் வந்துட்டு தம் அடிச்சுட்டே போய்கிட்டு இருக்கான். சே இவனா இப்படி மாறிட்டான், ஸ்கூலில் இருக்கும்போது நம்மளை தம் அடிக்கவே விட மாட்டான், இவன் தானே இப்போ தம் அடிச்சுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே இந்த ட்ராமாஸ்லாம் நடிப்பா. அவங்க அம்மா வந்துட்டு இந்த காசுலாம் வாங்கிக்கிட்டு அவள் பாட்டுக்கு ஊர் சுற்றிட்டு இருப்பா. இப்படி கொஞ்சம் ரொம்ப ரவுடித்தனமாக தான் சுற்றிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ அப்போ தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருப்பானா, அப்போ வந்துட்டு அவங்க ரெண்டு பேருமே கிளாஸில் இருக்க மாட்டாங்க. எங்கே அவங்க ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ கட்டை அடிச்சுட்டு உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோயின் கல்வி என்ன பண்ணிட்டு இருப்பான்னு பார்த்தீங்கன்னா அங்கே நின்று தம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் ஏன் இப்படி பண்ணுற, இதெல்லாம் ரொம்ப தப்பு, நீ ஒரு நல்லவன் நினச்சேன் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனே நீ இப்படிலாம் சொன்னனால நான் மாறிடுவேன் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரெண்டு பேரும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. நான்லாம் மாற மாட்டேன், ரொம்ப ஹீரோ மாதிரி என்கிட்ட நடந்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே இது பண்ணிகிட்டு இருக்கா. நீ மாறலைன்னா எனக்கு என்ன, நீ தான் வந்துட்டு எஃபெக்ட் ஆவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் போயிடுறான். அங்கே அந்த ரூமை கிராஸ் பண்ணும்போது பிடி மாஸ்டருக்கு வந்துட்டு இந்த ஸ்மெல் வந்துடுது. எவன்டா அது இங்கே உட்காந்து ஸ்மோக் பண்ணுறது, வெளியே வாங்க அப்படிங்கும்போது நம்ம ஹீரோயின் போக போகிறான். அப்போ நம்ம ஹீரோ போய் காப்பாற்றிருப்பான். இன்னும் போய் நல்லவன் நினச்சேன் பாடா, நல்லா படிக்கிறவன் வந்து பனிஷ்மெண்ட்டை பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பான். இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காச்சே இப்படி ஒரு அழகான பொண்ணா இவனுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பா. இங்கே நம்ம ஹீரோ இருந்துட்டு என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோவோட பொண்ணு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கும் இல்லையா, எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி அப்பா பொண்ணு நாவல் மாதிரி தான் இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அவள் பாட்டுக்கு ஈஸியாக கேட்டுட்டா என்கிட்ட இந்த மாதிரி அவளோட ரிப்ளை லெட்டர் வேணும், சைன் வேணும்னு. நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருப்பான். இது நடக்காத காரியம், அவகிட்டேருந்து எப்படி வரும், அவள் என்ன தான் வந்துட்டு உள்ள ஸ்கூல் மேட்டாக இருந்தாலும் ஒரு நம்பரோ இல்லை எதுவுமே அவங்ககிட்ட இல்லையே, நீ எப்படி வந்துட்டு இதை போய் வாங்குவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைதியான இடம் வேணும்னு சொல்கிறான். உடனே சர்ச்சை சொல்கிறாங்க. அங்கே போய் என்ன பண்ணுறானுங்கன்னு பார்த்தா வந்து அந்த லெட்டருக்கெலாம் ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கான். யாருன்னா நம்ம ஹீரோவே ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னடா இது நீயே பண்ணுற அப்படிங்கும்போது வேறு என்ன பண்ணுறது, அவளாக ரிப்ளை பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே எழுதி கொண்டு போய் கொடுப்பாங்க. அதையும் வந்துட்டு நம்ம ஹீரோட பொண்ணு நம்பிடுது. ஒரே டான்ஸ் தான். அப்பாப்பா இன்னொரு லெட்டர் இருக்குது, இதை கொண்டு போய் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறது உனக்கு மூஞ்சியாக மாறிடுது. என்னடா நாளுக்கு நாள் லெட்டர் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் படித்து பார்க்கும்போது எனக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்க பிடிக்கல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த மாதிரிலாம் எழுதி வச்சுருப்பா. எனக்கு உங்களை மாதிரி ஸ்டார் ஆகணும், உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் எழுதியிருக்கும்போது எங்கள் அப்பாவும் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு எழுதியிருப்பான். அதெல்லாம் பார்த்து இவங்க ரொம்பவே வந்துட்டு சோகமாக பேசிட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு எடிட்டிங் ஒன்று கேட்டிருப்பான். உடனே வந்துட்டு அதை பார்த்தா ரொம்ப கேவலமாக பண்ணி வச்சுருப்பான். என்னடா இவன் இப்படி பண்ணி வச்சுருக்கான் அப்படிங்கும்போது அப்போது ஒரு நாடகத்தோட எண்டிங் வந்து கேட்டிருப்பாங்க. அது வந்து ஹாப்பி எண்டிங்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வாட்டுக்கு சொல்லி விட்டுருப்பான். அவளும் வந்துட்டு நம்பியிருப்பா. இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டராக இவனே ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின்கிட்ட கொடுக்காம இவன் வந்து வேலையை பார்த்துட்டு இருப்பான். அப்போது அந்த நாடகம் இருக்கு இல்லையா, அது வந்து ஹாப்பி எண்டிங்காக தான் முடியும், ஆனால் கடைசியில் வந்துட்டு சேட் எண்டிங்காக மாறிடும். அப்போ தான் நம்ம ஹீரோட பொண்ணுக்கு டவுட் வரும், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது ஹீரோயின்கே ஒரு ட்விஸ்ட்டு தான். என்ன நீங்கள் பாட்டுக்கு ஈஸியாக மாற்றிட்டீங்க சேட் எண்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வேறு என்ன பண்ணுறது, இதெல்லாம் இருக்கிறதாம்மா, போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினோட கொஞ்சம் கொஞ்சமாக இமேஜும் வந்துட்டு கம்மியாயிட்டு வருது. நம்ம ஹீரோயினை கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாமே நம்ம ஹீரோட பொண்ணு இருக்கா இல்லையா, அவளும் பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்துட்டு இருக்கும்போது வந்துட்டு ஏன்பா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க எல்லாருங்கும் போது அவங்கள பற்றி யாருக்குமே தெரில பாருங்கள், எனக்காக லெட்டரெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த குட்டி பையன் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கான்ட்டு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் தான் உனக்குங்கும் போது 80 90 இருக்கும்ப்பா அப்படிங்கும்போது அவ்வளோ பேர் இருக்காங்களா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா.
நம்ம ஹீரோ திரும்பி வரும்போது எல்லாம் கூட்டமாக இருக்காங்க. என்னென்னு பார்த்தா இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோயின் ரிப்ளை பண்ணியிருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து லெட்டர்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா. எல்லோரும் நம்பி போய் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவ ஹாஸ்பிட்டலில் அட்ரஸ்லாம் கொடுத்துருப்பா. இந்த மாதிரி அவங்க ரொம்ப நல்லவங்க, எல்லாத்துக்குமே வந்து ரிப்ளை பண்ணுறாங்க. நீங்கள் அவங்களுக்கு கேவலமாக பேசுகிறீங்க அந்த மாதிரிலாம் சொல்லி இந்த பொண்ணு பாட்டுக்கு வீடியோவில் சொல்லி விட்ருக்கோம். எல்லாரும் அதை நம்பி வந்திருப்பாங்க. உடனே வந்துட்டு இந்த பொண்ணு வந்துட்டு கேட்குது, பாருங்கப்பா இவங்க இவங்களும் நல்லவங்களா இருக்காங்க, இவங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம ஹீரோ கேட்குறான், நீ ஏமா இந்த மாதிரி பண்ண, என்கிட்ட கேட்காம இந்த முடிவெல்லாம் உன்னை யார் எடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கான். ஏன்ப்பா இந்த லெட்டர் உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா அவ. உடனே வந்துட்டு இத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே படித்து பாருங்கள், எங்கள் அம்மாவுக்கு அனுப்ப முடியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் அப்படியே வச்சுருக்கேன் அப்படிங்கும்போது இந்த ரிப்போர்ட்டர் இருக்கான்ல, இவன் பாட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோட எனிமி மாதிரி ஒருத்தி இருப்பா. அவகிட்ட போய் வந்துட்டு தேவையில்லாமல் நிறையா விஷயத்தெல்லாம் கலெக்ட் பண்ணிடுவான். எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும். இவ ஒரு பொறாமை பிடிச்சவ, நம்ம ஹீரோனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு வேணும்னே எல்லாத்தையுமே அந்த மாதிரி சொல்லி வச்சுருப்பா. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் தெரியாது இல்லையா. அவள் பாட்டுக்கு ஜிம் போயிட்டு வெளியே வரும்போது பார்த்தா, என்னது நான் ரிப்ளை பண்ண லெட்டரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூடியூப்லாம் நிறைய வந்திருக்குல்ல, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் சொல்கிறான், அதில் ஒன்றும் பிரச்சனை வராது, அவளுக்கும் நல்லது உனக்கும் நல்லது தானே, அவள் இதை அப்படியே விஷம் விட்டுட்டானா நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவள் எப்படி விடுவா நீ நினைக்கிற, அவள் அந்த மாதிரி கேரக்டரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, நீங்கள் நான் போய் அந்த லெட்டரை பண்ணவே இல்லை, ரிப்ளை பண்ணவே இல்லை, நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். நீ எப்படி இருக்க, உனக்கு இது நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவளை வந்துட்டு இது பண்ண பார்க்குறாங்க. ஆனால் அவன் மாறவே மாட்டேங்கிறா. இல்லை இது நான் பண்ணவே இல்லைல்ல, தேவையில்லாமல் எனக்கு இது பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. நான் போய் இதை அனுப்பலன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். தேவையில்லாமல் அந்த டெசிஷன் மட்டும் எடுக்காத, உன்னோட மார்க்கெட் வேல்யூவே போயிடும் அப்படிங்கிற மாதிரி சிஇஓ சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நைட் நேரமாக போய்கிட்டு இருக்கா. யாருன்னா அவனோட செக்ரட்டரியும் கூப்பிட்டுட்டு போய்கிட்டு இருக்கா. அப்படி போகும்போது இருந்துட்டு இந்த ரிப்போர்ட்டர் இருக்கான்ல, அவனும் ஃபாலோ பண்ணியே போய்கிட்டு இருக்கான். இவன் இருந்துட்டு கதவை திறங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நிற்கும் போது நம்ம ஹீரோ அங்கே நிற்கிறான். நம்ம ஹீரோ பார்த்தோன்னா ஷாக் ஆகிறா. இது உன் பொண்ணுன்னு மட்டும் சொல்லிடாத, 2 பேர் பார்க்குறக்கு ஒரே மாதிரி வேறு இருக்கீங்க, ஒரு வேளை இது உன் பொண்ணு தானா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டாக கேட்குறா. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.